புள்ளியிலே ஏதாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் வாழ வந்தாலை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். புந்தமொழி வாருங்கள், நம்ம வாழ வந்தாலை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை வர மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை வர பொன்னிடுவார். அந்த மொழி வாருங்கள். அருமையான பக்கம் மேலம், அதே போல அருமையான கூட்டம். நம்ம ஊர்ல ஆளுகளையும் படுத்தானா நான் தெரியாமத்தையும் கேக்குறேன். 80 ஏக்கர் வயக்காட்டுல 8 பேரை கலைக்கு இறக்கி விட்டது மாதிரி இருக்கு. என்னத்தை சொல்ல, இத பார்க்கல எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? இப்படித்தான் நம்ம பெருநாளி சந்தையில காய்கறி கூறு அடிக்க வச்சிருப்பாங்க. அங்கனுக்குள்ள கத்தரிக்காய் நாள், வெங்காய நாள். என்னத்தை சொல்ல, நாடகத்துக்கு நிலைமை இன்னைக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. இதே மேடையில நேத்து ஆடல் மாடலுக்கு நேத்து பூரா பார்த்த ஆளு கூட வந்திருக்கீங்களாத்தா? நேத்து உட்காந்து வாக்கு இடம் இருந்திருக்காது, வண்டி போட்டா இருந்திருக்காது. ஆமா, அந்த அளவுக்கு கூட்டம் கூடும். இந்த அரைக்கால டவுசரை போட்டு ஆடுறத பாக்குறதுக்கு ஆளுங்க கூடுறாங்க. நல்லது சொல்லி உள்ள செய்யக்கூடிய நாடகத்தை வைக்கிறாங்க, கூட்டம் குறைவாத்தே வர்றாங்க. என்ன செய்யறது? அதுக்குதான் எங்க அப்பா அப்பயே சொன்னாரு, எப்படி நீ நாடகத்துக்கு போக வேணாம்டா, சேவனேண்டு பஞ்சு மில்லுக்குதான் வேலைக்கு போடான்ட்டாரு. சேவலாசி மில்லுக்கு அதே எவனோ தண்ணியை போட்டு தீயப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. மூடி பஞ்சமா வஞ்சில பொறுத்திட்டாங்க. அப்படி எல்லாம் போய்கிட்டு என்ன செய்ய, எல்லாத்தையும் சமாளிக்கணும். எல்லாத்தையும் சமாளிக்க தெரிஞ்சாதான் வாழ்க்கையில மனுஷன் முன்னேற முடியும். உண்மை உண்மை. ஆமா, சந்தோஷம் இருந்தாலும் முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்ப சொல்லுவான். இப்பதான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா அனுப்பாங்க.
நம்ம என்னைக்குடா புருஷங்கால தொட்டு கும்பிட்டா இந்த பாப்புனுக்காரன் மட்டும் புதுசா சொல்றானே பொருளிய கலப்புறானே நினைக்கிறாங்க. தொட்டு கும்பிட்டா எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? எப்ப 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டு இருக்காங்க. சரி, எங்க வீட்டுல நான் பாத்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலை பூரா முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பத்தா அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு சரி கட்டில உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை தாங்க பிடிக்கும், காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய துணையாக்க பிறந்தவன் நீங்கள் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் குட்டி சந்ததி கொக்கரை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டுச்சு நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலையிலா மாறி போச்சு. எப்படி? ஒவ்வொரு வீட்லயும் விடிய காலம் பெண்கள் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் ஆம்பளைகள் எந்திரிச்சாரு. வேலைக்கு போறது கிடையாது. 4 மணிக்கெல்லாம் ஆம்பளைகள் எதுக்கு எந்திரிக்கிறாரு? எதுக்கு? எந்திரிச்சு பொண்டாட்டி கால தொட்டு கும்பிடுறது. எதுக்குடா பொண்டாட்டிய போய் ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலைவலி மின்னு தெரிக்குது. சரி, ஒரு கட்டிங்க போட்டாத்தையும் சரி வரும், ஒரு 100 ரூபா இருந்தா கொடு. அதுல கொஞ்சம் அசந்து படுத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்கலாம். தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க. ஆமா, நம்ம ஊர்ல ஆம்பளையாளர்களை காட்டிலும் ஆமா நம்ம ஆளுகள் உட்காந்துருக்காங்க, ஓரமா உட்காந்துருக்காங்கனால தெரியல, உட்காந்துருக்காங்க. ஆமா, பொதுவா எல்லாருக்குமே சமத்துக்கு சமமா உட்காந்துருக்கீங்க. ஆமா, ஆணு பெண்ணு சமம் அப்படிங்கறத நம்ம ஊர்ல நிறுவச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க. நிறைய இருக்கிறதுனால சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். என்ன வேண்டுகோள்? என்னை நீங்க பப்புனாவே நினைக்க வேணாம். உங்க வீட்டுல ஒருத்தனா உங்க சொந்தக்காரன் நினைச்சுக்குங்க. ஆமா, என்ன சொல்ல வரேன்னா, ராத்திரில படுக்கும் போது இந்த காலில் ஓடுற கொலுசு, காத்துல ஓடுற தோடு, சரி கழுத்துல ஓடுற செயின் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க. எதுக்கு? அப்புறம் அதற்கான இதற்கானு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. விடிய காலம் 3 மணிக்கே எந்திரிச்சுக்கிட்டு புருஷங்காரன் பூரா ராவுறாங்களாம். கொலுசு அடிக்குதான்னு சொல்லி அடமானம் வச்சு குடிக்கிறதுக்கு. அப்படிலாம் இல்லாம வேற எங்கேயும் போவன அவத்தியார நம்ம பொந்த மொழியில கேட்டு பாப்போமே. சரி, நம்மளும் மாசம் 30 நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு டெய்லி நடக்குது போகத்தான் செய்யறோம். நேத்தெல்லாம் போன ஊர்ல பாத்தீங்கன்னா ஊடால பெரிய கொச்சக்கயிறு. ஆமா, கட்டி விட்டு ஆம்பளையாளர் கூட தனியா உட்காருங்க, ஆம்பளையாளர் கூட தனியா உட்காருங்க பிரிச்சு வச்சுட்டாங்க. சரி, ஆனா இன்னைக்கு கொச்சக்கயிறை காணா, அந்த ஊட வயிறு கிடக்கல. அதுக்கு பதிலா எங்க அண்ணன் முத்தண்ணே ஊட வயிறை போட்டு வச்சிருச்சு. ஆமா ஆமா, சந்தோஷம். அதான்டா எல்லை கோடு. இல்ல எல்லை கோடு இல்ல வாத்தியாரு, அதுல இந்த ஊட தான் 2-3 பேர் ஆம்பளையாளர் கலந்து உட்காந்துருக்காங்க. ஆமா, பார்க்கும்போது சந்தோஷம். எல்லாருமே கலந்து உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, அதுல தாய்மார்கள் நிறைய நாடகம் பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல பெண்கள் நாடகம் பார்க்கவே வர்றது கிடையாது. என்ன காரணம்? அவங்களுக்கு வீட்டுல ஒரு நாடகத்தை பாக்குறதுக்கு நேரம் சரியா போகுது. வீட்டுல ஒரு எல்லாம் டிவில சீரியல், எப்படி சீரியல், மாமனாரை கொண்டு போய் எப்படி கிணத்துல கொண்டு போய் தள்ளுறது, மாமியாருக்கு எப்படி மீன் குழம்புல விஷ வச்சு கொள்றது, அடுத்த புருஷனை எப்படி தள்ளிட்டு போறது, இப்படி நாடகத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல நாடகம் பார்க்க வர்றது கிடையாது. இன்னைக்கு எங்களை மதிச்சு நம்ம நாடகத்தை பார்க்க வந்திருக்காங்க. ஏப்பா, அவங்க டெய்லி நாடகம் போடுறாங்க டிவில. ஆமா, நீ டெய்லியா போடுற? வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றான். உண்மையிலேயே வருஷம் ஒரு நாள் தான் எல்லா ஊர்லயும் திருவிழா வைப்பாங்க. வருஷம் ஒரு நாள் நாடகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா, தாய்மார்கள் அதிகமா இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி. நல்லா கேட்கிற கேள்விக்கு யாராரு உண்மையை சொல்லி சரி நம்ம ஆத்தா வாழ வந்தால மனசுல நினைச்சு கைய தூக்குறீங்களா, தலைக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு கொடுக்குறேன். வச்சிருக்கியா? கண்டிப்பா இருக்கு. இந்த வருஷம் நாடகான காசு கூட பையில பேக்கல வச்சிருக்கேன். 2 சூட்கேஸ் கொண்டு வந்துறியா? இன்னொரு பை பார்த்தே இல்ல, அதான் காசு. ஆனா உண்மையை சொல்லி கைய தூக்கணும். கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி ஆத்தாமார்களுக்கு, தாய்மார்களுக்கு. விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்காரு காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற எந்த வேலையும் பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்தா ஆத்தாமா இருந்தா கையை தூக்குங்க பார்ப்போம். தலைக்கு 500 ரூபாய் தரேன். அந்த தூக்குறாங்க அந்த மைக்ல சொல்ற கால கேட்கற போல சரியா கேட்காம இருந்திருக்குமா? ஒரு ஆத்தா தூக்கிடுறா. இந்த மைக் நிஜமா தானா? எங்க கல்ல ஓட்டு போட்டேன்னா கை வடக்கு இழுத்துக்கிறோம் புறா. சரியா கேட்கல நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு கேட்டுப்பா. நல்லா கேளு. விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் நான் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்தா ஆத்தா மாதிரி இருந்தா கையை தூக்குங்க தா, தலைக்கு 500 ரூபாய். 500 ரூபாய் தா, தூக்கிருங்க. ஒத்த ஓட்டு விழுதுல பூரா டெபாசிட் இழந்துருச்சு. டெபாசிட் இழந்து போச்சாடா. இதுல என்ன தெரியுது? என்னைக்கு டிவில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆம்பளையாளர்களுக்கு நிலைமை பூரா மாறி போச்சு. முத விளம்பரம் டிவில ஓட்டாத்தையும் புருஷனுக்கு தட்டுல சோறு ஓடுதுங்க. ஆமா, 2வது விளம்பரம் போட்டாத்தையும் கொண்டு வந்து குழம்ப ஊத்துதுங்க. 3வது விளம்பரம் மட்டும் போடலன்னு வச்சுக்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு விக்கல வந்துருது, பக்கிய தண்ணி வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஆமா, அவனா வடக்குன்னு உதஞ்சு தண்ணி இரு முடியட்டும், தண்ணி இரு முடியட்டும்,
தண்ணி இரு முடியட்டும். அடே அங்கே முடிச்சிடாமடா. அவங்க பொண்டாட்டி சொல்றது விளம்பரம் முடியட்டும்னு. புருஷனுக்கு உசினே முடிஞ்சு தண்ணி வர்றதுக்குள்ள அப்படி போய்கிட்டு சரி அங்கிட்ட விடுங்க, நம்ம பக்கத்து வருவோம். நம்ம வர்க்கத்துல கேளு. ஆமா, அவங்க கோவப்படுவாங்க. இந்த பப்பனுக்கார என்னையா பொம்பளையாட்ட மட்டும் கேட்டுட்டு நம்மகிட்ட கேட்காம போயிட்டேன்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. ஆமா, அதனால நம்ம ஆளுகிட்டையும் கேட்டு பார்ப்போம். அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க யாரு உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசா தலைக்கு ஒரு கோட்டு. ரெண்டு கையை தூக்குற கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கியா? சந்தோஷம். ஆனா ஒரு ஆளு கூட தூக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆம்பளையாளு நிலம் பூரா அப்படி மாறி போச்சு. ஆமா, ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன். ஆமா, நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் தர்ம புண்ணியவதி. ஆத்தாடி அதேப்ப அந்த உலகத்திலேயே எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி யாருக்கு அப்படி பொண்டாட்டி அமையாது. ஆமா ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம்? இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது பெருநாளி பக்கம் தான். ஆமா, நம்ம ஊரு மதுரை ஓர வழியில அருப்புக்கோட்டையை தாண்டி காரியா வெட்டிதான். சரி, நாடகத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து 7 மணிக்கு மேல வண்டி எடுத்தாலும் வீட்டுக்கு ஒரு 9 மணி கூடுனா ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, ஆனா ராமேஸ்வரம், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, மணப்பாறை அந்த பக்கம்லாம் நாடகத்துக்கு போனோம்னா வீட்டுக்கு வர்றதுக்கு மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் ஆயிரும். மத்தியானம் 3 மணி என்ன சாயந்தரம் மறுநாள் நான் 5 மணிக்கு வந்தாலும் சரி, நான் வீடு வரந்தட்டிக்கு என் பொண்டாட்டி பல்லுல பச்சை தண்ணி விடாது, பட்டினியாவே படுத்து கிடப்பா, பல்ல கூட விளக்க மாட்டேன். ஏன் சுடுதண்ணியா குடிக்குமோ? வளர்த்திருக்கீங்களா? வழக்கம் கிடையாது, ஒரு மசுரும் கிடையாது. அந்த முண்டைக்கு உழ வைக்க தெரியாது, சோறாக்க தெரியாது. அப்படி இல்ல இருந்தாலும் வரீங்களா? வாங்க உடன் சகோதர சகோதரிகளுக்கும், ஆமா சகோதர அன்பு சொந்தங்கள்லாம் வந்திருக்கீங்க. ஆமா, இடியாப்பம். ஆமா, ஏங்க ஓம்பாப்பட்டி கோமாப்பட்டி வாங்க, ஏங்க பொந்தமுளிக்கு வாங்க. ஆமா, தூத்துக்குடி கொத்தனாரு வாயில ஊத்துனாரு முகர. உடன்படாத சகோதர செயலுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்தர காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் என் போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்க மேலமாகவும் பக்கா மேலமாக்கி அமர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின மேலான இசை சாம்பவான்களுக்கும், நாங்கள் எல்லாம் சிறிய பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளப்படுத்தி வைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளி ஸ்தாபனம். ஆனா உண்மையிலே சொல்ல போனா நம்ம பெருநாளி அண்ணன் முத்தண்ணன் தானே, முத்து பெருநாளி முத்து நாடக உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஒளிபொலி ஸ்தாபனம். அன்பு சார்ந்த ஒளிப்பெருக்கிலே திறக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்த ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளருமான மதிப்புமரியாதைக்குரிய அன்பு அண்ணன், எனது பாசத்துக்குரிய நமது ஊருக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்த ஒரு அருமையான ஒரு கிராமம் இடிவிலகி ரேஷன் கடையினுடைய உரிமையாளருமான அண்ணன் வந்து நல்ல மனுஷன். ரேஷன் கடையிலே பணிபுரிந்தாலும் நாடக கடையிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு பேரும் போலும் பெற்று வரக்கூடிய நமது இடிவிலையை சேர்ந்த ஆர் காளிமுத்து அன்பண்ணார் அவர்கள் சார்பாக சிறந்தான முறையிலே நன்றி. அன்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் போட்டு பப்புனுக்காரே வெளியில வந்தாச்சு. சரி, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். உண்மையிலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பார்க்க மட்டும் 28 நாளாகுது. அந்த அளவுக்கு கூட்டம். என்னத்த சொல்ல ஆண்டவா, நாடகத்துக்கு சோதனை நினைக்கும் போது இப்படித்தான் இருக்கு. பரவாயில்ல, ஆனா நினைக்கும் போது இன்னொரு பக்கத்தும் சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்? வரும்போது நெல்லுக்காய போட பொட்டல் மாதிரி கிடந்துச்சு. ஆமா, ஆனா பரவாயில்ல, அது ஆளு வந்துட்டாங்க. ஆனா இந்த கூட்டம் இப்ப கூடுறது பெரிய விஷயம் கிடையாது. விடிகிற வரைக்கும் நாடகம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். இருந்தாத்தான் நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வாட்டுக்கு பப்பு டான்ஸ் முடிஞ்சது பாதியிலே எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் எங்களை போய்கிட்டு குறை சொல்லக்கூடாது. இந்த அந்த பப்புனுக்காரனை போட்டிருந்தோம்னா பொழந்து எழுப்பி ஆத்தாடி, எனக்கு என்னமோ புழக்க தெரியாது மாதிரி. இந்த அந்த டான்ஸ்காரிய போட்டிருந்தோம்னா பரட்டுன்னு பாவடை கிழிச்சிருப்பா. பாவடைவா இவளுக்கு என்னமோ கிழிக்க தெரியாது மாதிரி. அவன் இவ கிழிச்சிருவா. அப்படி எங்களை குறை சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன் வாத்தியாரு, இப்ப 10 பேர்லுமே ஒரே மாதிரி இருக்குல்ல? இல்ல இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 50 பேர் உட்கார்ந்து பாப்பாங்க. ஆமா, அதுல காலையில நாடகம் முடியும் போது 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. அது எல்லா ஊர்லயும் நடக்கிற வழக்கம் தான். ஆமா, இந்த 10 பேர்லுமே ஒரே மாதிரி இருக்குது இல்ல. கட்ட வரல ஒரு மாதிரியா இருக்கும், இந்த ஆள்காட்டி வரல ஒரு மாதிரியா இருக்கும், இந்த சூம்பு வரல என்ன, இந்த பாம்பு வரல ஒரு மாதிரியா இருக்கும், இந்த சுண்டு வரல ஒரு மாதிரியா இருக்கு.
எல்லாமே ஒவ்வொரு மாதிரியாத்தான் இருக்கும். எல்லாத்தையும் சலிச்சுதான் போகணும். நான் உண்மையிலே மனுஷனா பிறந்துட்டோம்னா நாடக கலைக்கு வரக்கூடாது. இதே உண்மை, வரக்கூடாது. வந்துட்டோம்னா எல்லாத்தையும் சகிச்சு போக பழகிக்கிறணும். பழகினாத்தே வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுல நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த எந்த ஒரு மனுஷனுமே எந்த இடத்துலயும் போய் ஈஸியா சமாளிச்சு வந்துடலாம். இப்படித்தான் பாத்தீங்கன்னா அவன் என்ன எதுக்கு சொல்றேன், எதுக்கு தமிழ்நாட்டுல பிறந்த ஆளுகளுக்கு பூராமே அறிவுத்திறமா அதிகம். வெளிநாட்டுல ஒரு மிகப்பெரிய ராக்கெட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கா. ராக்கெட் கண்டுபிடிச்சு முடிச்சு கடைசியில பட்டனை போட்டுக்காங்க. ராக்கெட் ஷார்ட் ஆகல. ஷார்ட் ஆகலுங்க வெளிநாட்டுக்காரன் பூரா திருகிறியா முறுக்கிறியா ஆற்றியா ராக்கெட் கிளம்பல. சரி, இந்த கடைசியில் நம்மால ஒருத்தன் தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு கொத்தனார் வேலைக்கு போயிருந்திருக்கான். அவன் போயிட்டான் கிட்டத்துல. என்னன்னு இப்ப அந்த ராக்கெட் கிளம்புன அவ்வளவுதானே, நான் சொல்றது மாதிரி செய்யறீங்களான்னு கேட்டிருக்கேன். சரி, அப்பதான் வெளிநாட்டுக்காரன் நம்மால் தமிழ்நாட்டுக்காரனை கேட்டு பார்த்து என்னதையும் செய்ய சொல்றேன்னு கேட்டிருக்கேன். அப்பதான் நம்மால் சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல, இந்த ராக்கெட்டை லேசா நல்லா சாயிங்கன்னு இருக்கான். நம்மால் வச்ச கட்டு வெளிநாட்டுக்காரன் ராக்கெட்டை சாச்சிருக்காங்க. சரி, சாச்சி இப்போ ஒரு 4 ஆட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டுங்களேன்னு இருக்கான். இவன் பேச்ச கட்டு வெளிநாட்டுக்காரன் ராக்கெட்டை ஆட்டிருக்காங்க. ஆட்டி நிமித்தி வச்சு இப்ப பட்டனை போடுங்கன்னு இருக்கான். சரி, பட்டனை போட ஒரு ராக்கெட் பரட்டுன்னு மேல போயிருக்கு. மேல வெளிநாட்டுக்காரனுக்கு பூரா அவ்வளவு ஒரு ஆச்சரியம். என்னையா நாங்களும் 10-15 நாளா என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், எப்படி எப்படி ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த ராக்கெட்டை கிளப்பி பார்த்தோம், கிளப்ப முடியல. நீ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆளுதே வந்தா, அதுவும் கொத்தனார் வேலைக்கு வந்த, கொத்தனார் வேலைக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கார ஆளு இவ்வளவு ஒரு அறிவு பூர்வமா வேலை பார்க்கறியே, அறிவு திறமைக்கு நீ என்னதான் படிச்சிருக்கன்னு கேட்டிருக்கா. சரி, அப்பதான் நம்ம ஆள் தமிழ்நாட்டுக்காரன் சொல்லியிருக்கா, அதெல்லாம் படிக்க முடியல ஒரு மசனம் இல்ல. தமிழ்நாட்டுல என் வீட்டுல ஒரு எக்ஸல் பைக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். சரி, அந்த பைக்கு 2 நாளைக்கு ஒருக்க ஷார்ட் ஆகாது. இப்படித்தான் சார்ஜ் போட்டு 4 ஆட்டு ஆட்டி நிமித்தி வச்சு அடிப்பேன். அதே போலதான் இங்கேயும் செஞ்சோம். எப்படி சமாளிக்கிறேன் பாத்தீங்களா? அப்ப சமாளிக்க தெரியும். இப்படித்தான் ஒரே ரூமுக்குள்ள ஒருத்தர் அமெரிக்கா நாட்டுக்காரன், சரி, இன்னொருத்தர் பாகிஸ்தான் நாட்டுக்காரன், இன்னொருத்தர் நம்மால் தமிழ்நாட்டுக்காரன். சரி, 3 பேரும் அதிகமா கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல பிறந்தவங்க. 3 பேரும் ஒரே ரூமுக்குள்ள உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா நம்ம கஷ்டமெல்லாம் எப்பத்தையும் தீருமா, நம்மளும் 4 பேர் போல என்னைக்குத்தான் நல்லா இருப்போமா அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கல. அந்நிய இடத்துல அந்த ரூமுக்குள்ள ஒரு சாமி உருவம் தெரிஞ்சிருக்கு. சரி, அதேப்ப அந்த சிவபெருமானே வந்து ராத்திரி 12 மணிக்கு இறங்கி இருக்காரு. இறங்கி சிவபெருமான் கேட்டிருக்காரு, ஏண்டா சங்குமைங்களா, ஏண்டா ஏண்டா நீங்க பேசுறத பூரா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஏண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கீங்களாடா, உங்களுக்கு என்னதாண்டா வேணும், உங்க குறைய தீக்கிறதுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க, நான் வந்துட்டே இல்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அப்பதான் முதல்ல அமெரிக்கா நாட்டுக்காரனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்டுக்காரு. அப்பதான் அமெரிக்கா நாட்டுக்காரன் சொன்னா, எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கமா வேணும் இருக்கா. சாமி அவருக்கு ஒரு ரூம் நிறைய தங்கமா கொடுத்துருச்சு. 2வது பாகிஸ்தான் நாட்டுக்காரு, அவரை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அவன் சொல்லிருக்கா, எனக்கு ஒரு ரூம் நிறைய பணமா வேணும் இருக்கா. சரி, சாமி அவருக்கு ஒரு ரூம் நிறைய ட்ரெஸ் பணமா கொடுத்துருச்சு. 3வது நம்ம தமிழ்நாட்டுக்காரு, அவனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அப்பதான் நம்மால் நேக்க அடிச்சிருக்கா. நம்மால் எதையுமே கிராசாத்த யோசனை பண்ணுவாங்க. ஆமா, நம்மால் அடிச்சிருக்கா, எனக்கு வேற ஒண்ணு வேணாம், அவங்க 2 ரூம் சாவி மட்டும் எனக்கு வேணும் இருக்கான். அவுத்து டாட்டை போட்டு போறதுக்கு அப்படி கிளம்பிட்டாங்க நீங்க நிறைய பேர். அதே போல லேசா காலில் முள்ளு குத்தி பிடிச்சுன்னு டாக்டர் போங்கள, டாக்டர் அழகா சிட்டையை போடுவார். முள்ளு குத்தி பிடிச்சா ரத்த டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, சுகர் டெஸ்ட் எடுங்க. சார் காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு சார், அப்ப வெளியில உட்காந்து பிச்சை எடுங்க, திருவோட்டை கொடுத்துருவாங்க. இப்படித்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு லேசா காய்ச்சல் வந்துருச்சு. நம்ம ஏரியா காரியா வீட்டுல ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டருக்கு பேரு 50 ரூபா டாக்டர். 50 ரூபா? ஆமா, நல்ல மனுஷன். யாரு வந்தாலும் 50 ரூபா தான் வாங்குவார், அதிகமா வாங்க மாட்டாரு. வெளிநாட்டு சம்பாத்தியம், வெளிநாட்டு மருந்து பூராமே வெளிநாட்டு மருந்து தான். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் நல்லாத்த நாடகத்துக்கு போய்க்கு இருந்தேன், இதே நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான் வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் வரையில பைக்கில் நனைஞ்சிட்டேன், 2 வீலர்ல வந்துட்டேன். ஊருக்கு போகும்போது நனைஞ்சிட்டேன் சார், மழை பெஞ்சிருச்சு, அடிக்கடி காய்ச்சல் வந்து போகுதுன்னு. அப்பதான் டாக்டர் சொன்னாரு, நாடக நடிகர் நீங்க, உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது வாங்க சொல்லி என்னை உள்ள வீட்டு போய் ஆஸ்பத்திரிக்குள்ள ஊசியை போட்டாரு, மாத்திரை கொடுத்தாரு. திருப்பி நான் கேட்டேன், சார் வரிசையா நாடகத்துக்கு போறவன், அதிகமா நாடகத்துக்கு போற ஊர்கள்ல சிக்கனு மட்டனு அசைவ சாப்பாடு தான் போடுவாங்க, சாப்பிட்டா உடம்புக்கு சேருமான்னு கேட்டேன். அப்பதான் டாக்டர் சொன்னார், நோ 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 நோ, உங்க உடம்புக்கு சிக்கன் மட்டன் ஆகாது, நீங்க கீரை சாப்பிடுங்க, நல்ல சுட வச்சு சுடு தண்ணி குடிங்க, நல்ல மொந்த சேன கிழங்கு தின்னுங்கன்றார். கேட்டுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு அங்கிட்டு இருந்து இன்னொரு ஆள் வந்தாரு. நெஞ்சு வலியா சார்? நல்லாத்த இருந்தேன், என்னன்னு தெரியல, இந்த 3 நாளா இடது பக்கத்து மட்டும் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துது சாருங்க. ஐயப்பா இடது பக்கத்து குத்துதா?
இடது பக்கத்து குத்துனா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க சொல்லி அந்த ஆளை உள்ள கூட்டு போய் அந்த ஆளுக்கு ஊசியை போட்டு மாத்திரையை கொடுத்து அந்த ஆளுக்கு அதே வைத்தியம். நீங்க கீரை சாப்பிடுங்க, நல்லா சுட வச்சு சுடு தண்ணி குடிங்க, நல்ல மொந்த சேனை கலங்குதுன்னு சொல்ல. இன்னொரு ஆள் ஓடி அந்த அங்கிட்டு இருந்து நல்லாத்தே வயக்காட்டுல மம்பட்டி வெட்டிக்கிருந்தேன், வரப்பு வெட்டிக்கிருந்தேன், தெரியாம காலு சிலிப்பாயி மம்பட்டி காலில் ஒட்டுச்சுதா ரத்தமா போகுதுங்க. அந்த ஆளை உள்ள விட்டு போய் அந்த ஆளுக்கு பெரிய வெள்ளக்கட்டா கட்டி அந்த ஆளுக்கு அதே வைத்தியம். நீங்க கீரை சாப்பிடுங்க, நீங்க சுடு தண்ணி குடிங்க, நீங்க நல்ல சுருள் சேனை கலங்குதுன்னு சொல்ல. எனக்கு சொல்லுண்டு கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சு போய் அந்த ஆளை பிறங்கிட்ட சட்டாரம் போறாரா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நீ ஒரே வைத்தியமே சொல்றிய, தாய்லி மனே என்னதான்டா நீ படிச்சிருக்கன்னு கேட்டு. அப்பதான் அந்த ஆள் ஒரு வார்த்தை சொன்னார். வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நான் போன வாரம் வரைக்கும் கிளி சோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னைய கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சதாண்டா நான் சொல்ல முடியும். அப்படி நிறைய பேர் ஏமாத்த கிளம்பிட்டாங்க. அதே போல இன்னைக்கு இந்த புதுசா பொண்ணு வாக்க போற ஆளுகளை பாத்திருக்கீங்களா? புதுசா பொண்ணு வாக்க போற ஆளுங்க ஊர்ல ஒரு ஆட்டோ, ஒரு காரு, ஒரு லாரி நிறைய ஆளுகளை ஏத்திக்கிடுவாங்க. ஆளுகளை ஏத்திக்கிட்டு நேரா பொண்ணு வீட்டுல போய் பொண்ணை பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எதிரியா பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்களோ அங்கதான் போய் தண்ணி வாங்கி குடிக்கிறது. அப்பதானே புட்டு நட்டு பூரா வெளியில வரும். தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டே ஜெயிச்சா விசாரிப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கு அந்த செலிவி மகளை பொண்ணு வாக்க வந்தான், அந்த பிள்ளை எப்படி அப்படின்னு விசாரிக்கிறது. அந்த வீட்டுல உள்ள கிளவி சைஸா பிடிக்காத உங்களை நல்ல கிணத்துபடிய வச்சு விடுவா. ஆத்தாடி அந்த பிள்ளையா தங்கமத்த உள்ள குனிஞ்சதை கூட நிமிராது, வெட்டாதட்டிய கூட பேசாது, நல்ல பிள்ளைதான். என்னமோ 12 படிக்கும் போது ஒரு பயலோட பழகிச்சான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் பஞ்சமில்ல விட்டுருந்தாளுங்க. வயிற்றுல கூட 2 மாசமும் 3 மாசமும் இருந்து கலைச்சாளுங்க. மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல, நல்ல உள்ளதே. இந்த குடும்பத்தை கருத்துட்டே முண்டை, நீ சொன்ன என்ன சொல்லாத்தீன்னு அப்படி கருத்து விட்டு போயிருங்க. இதே போல எங்க ஊர்ல இருந்த சின்ன விஷயம். ஐயா மிகப்பெரிய பணக்காரு, ஒரு 25-30 ஏக்கர் வயக்காடு இருக்கும். காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 40 காம்பளஸ் கடை வாடகை கேட்டி விட்டுருக்காரு. வெளிநாட்டு சம்பாத்தியக்கார. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷமா பிள்ளையே இல்ல. அவங்களும் போகாத கோவில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, ஏறாத மலை இல்ல, பார்க்காத மசை இல்ல, ஆக்காத சேனம் இல்ல, சங்கு இல்ல. வரமா வரம் இருந்து தவமா தவம் இருந்து கடைசியில கேரளாவுல போய் மிகப்பெரிய சாமியாரை பார்த்து பிள்ளை வர வாங்கிட்டு வந்துட்டாரு. கேரளாவுல உள்ள சாமியார் சொல்லி விட்டாரு, உனக்கு அழகான ஆம்பளை புள்ள 1 வருஷத்துல பிறக்கும், பிறந்துட்டா நீ நம்ம ஊர் கோவிலுக்கு ஒரு 5 கருங்கடா வெட்டணும் சொல்ல. அவங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அவர் சொன்னது போல ஊருக்கு வந்தது, அழகான ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு. ஆம்பளை புள்ள வந்து ஆஸ்பத்திரியில, பெரிய ஆஸ்பத்திரியில இந்த தாயும் பிள்ளை இருக்க. இத பாக்குறதுக்கு ஊர்ல இருந்து இந்த தெருவுல 4 கிழட்டு முண்டைய பார்க்க போனவளுங்க. பிள்ளை 15 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு, போய் பார்க்க போகணும். போன கிளவியே சும்மாவுல போய் பார்க்கணும். ஆளுக்கு இந்த அழுகி போன ஆப்பிள் பழத்தை, ஆரஞ்சு பழத்தை 30-30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காளுங்க. வாங்கிட்டு ஒரு கிளவி போய் பார்த்திருக்கு. அடி ஆத்தாடி தர்ம புண்ணியவதி, 10-15 வருஷமா பிள்ளையே இல்லாம இருந்த குடும்பத்துல அழகான ஆம்பளை பிள்ளை வச்சிருக்க, நல்லா இருக்கணும் தான் சொல்லி கிளவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெளியில வர. சரி, இந்த ஆப்பிள் பழத்தை கொடுத்துட்டு வந்துருச்சு. 2வது ஒரு கிளவி ஆரஞ்சு பழத்தோட போயிருக்கு. அடே ஆத்தாடி, இந்த சொத்து பத்தையெல்லாம் ஆள்றதுக்கு வாரிசே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு கிடந்த. ஆமா, என்ன பத்த சீதா நீ நல்லா இருக்கணும் தெரிஞ்சா 7 ஜென்மத்துக்கு உன் பிறவி இருக்கணும். அழகான ஆம்பளை புள்ள வெத்தாலும் பெத்த அவங்க சித்தப்பட மாதிரியே வெத்திருக்கேடின்னு 2வது கிளவி சொல்ல. 3வது ஒரு கிளவி போயிருக்கு. அடே அப்ப அந்த கட்டவரில் கூட அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சது மாதிரியே இருக்கடின்னு சொல்ல. அப்பத்தான் புருஷங்காரன் பக்கத்துல இருந்துகிட்டு பெட்டுக்கிட்டு வாத்தானா. பிள்ளையும் பார்த்திருந்திருக்கான், பொண்டாட்டிய கொலை செய்ய போறது மாதிரியே பார்த்திருந்திருக்கான். அந்த பெட்டுல வளர்த்துக்கிட்டு பிள்ளை பார்த்துச்சான். பிறக்கு இதுதான் உங்க தலையெழுத்து. ஆமா, இந்த நாடகத்துல உண்மையிலேயே நாடகம் ஆடி என்னத்த கண்டாரு. விடு, பொம்பளை பிள்ளை கட்டிப்பிடிக்கிற ஒண்ணுதான் பிரயோஜனா. எவ்வளவு சம்பளம் வாங்கினா நேரம் இல்ல, போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்புவோம் பேசுறதுக்கு. அந்த 2 அங்க கிடைச்சு 2 அதை எடுத்து மாட்டிக்கிட்டியா? பொம்பளை பார்த்தனே. ஓ ஹலோ ஹலோ ஹலோ, ஆன்ல தானே இருக்கானே வாய்ஸ். அப்புறம் அப்பா அப்பாவா இத பத்தி அப்பா வாங்கிட்டாரு.
ஐயோ ஐயோ இல்லங்க எனக்கே கொஞ்சம் மறந்து சரியா சரி அப்புறம் வேற எப்படி சொல்லலாம் அப்புறம் பெட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு சந்திச்சு நீங்க சந்திச்சு. ஆமா 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 அப்புறம் அண்ணே அண்ணே நல்லா இருக்கியானே? என்ன அதே இப்படி இப்படி வச்சிருக்க மூஞ்ச உருன்னு? அவனுக்கு காதல்ல தோல்வியா? காதல் தோல்வி உனக்கு இந்த வயசுல? எத்தனை 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 தாடியோட வச்சிருக்கேன். அப்படியா? ஐயோ பாவத்தை புல்லா இழைச்சு போச்சு. நீமா சரி அப்புறம் அப்பா நம்ம அந்த பக்கத்து போகவே மாட்டோம். நமக்கு செட் ஆகவே ஆகாது. அப்புறம் அப்பா அது அப்பா நீ என்ன தாத்தா தாத்தா பாம்பு பொந்துக்குள்ள தலை எட்டி பாக்குறாரு. அப்புறம் அப்பா நல்லா இருக்கீங்களா? தாத்தா நல்லா இருக்கியா தாத்தா? அம்மா தூங்கலாமா? பெரியப்பாவா? தாத்தா தாத்தாவா? தாத்தாவுக்கு உங்க அம்மாவுக்கு கேக்குறாப்ல, மகளை கேக்குறாப்ல. அதுக்கெல்லாம் பல்லு போன காலத்துல கால் இருக்கு. நிப்பாட்டவா? இந்த அது வந்துருச்சு. அதுக்கு ஆயுசு 100. அந்த அது வந்துருச்சு. அப்புறம் மைசூருக்காரன் நல்லா இருக்கீங்களா? நீ இப்படி எதிரியா பாக்குறீங்களா? கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது வேற. ஆமா அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு வணக்கங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. நாங்களே வந்தப்ப போட்டப்ப போயிட்டு பிடிங்க போமா நானே ஆட்டம் போட்டு போட்டு அடே அப்பா. ஆனா உண்மையிலேயே நாடக அமைப்பாளர் அன்னை காளிமுத்துக்கும் இந்த கிராமத்துக்காரர்களுக்கு நன்றி சொல்லணும். டான்ஸ்கார பிள்ளைன்னா அப்படி பிள்ளையில போடணும். நீ எந்த அடி வேணா போட்டுட்டு போ. சரி சவுடா மேல பேசுங்க. ஏன்டா பேச புரியுதா? ஊர் பக்கத்து ஓடிடு. என்னைய பத்தி எனக்கு தெரியாது பாத்து ஆனந்தராஜ். என் பேரை சொல்ற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய ஆளு கிடையாது. நான் பெரிய ஆளு சொல்லவே இல்லையே. அப்புறம் பேர் என்ன மனசுக்கு இருக்கு? பேர் என்னத்துக்கு இருக்கு? பேர் சொல்லவே என்னடா என்ன தெரியல. என்ன அதட்டிட்டு வர சபாஸ்ரா சூப்பரா சூப்பரா டான்ஸ் சூப்பர். நான் கேக்குறேன் மண்டையில என்ன அடுக்குறாடி? நீ டான்ஸுக்காரியா இல்ல ரவுடி மண்டையாடி? இப்படி போட்டு அடிக்க கண்டமா? என்ன செய்யறது? இந்த நாடகத்துல நான் அந்த காசை வாங்குறதுக்கு பொம்பளை பிள்ளைட்டா அடி வர வேண்டி இருக்கு. என்ன செய்யறது? இப்படி எல்லாம் இருந்தாத்தான் பொழைக்க முடியும் வாழ்க்கையில. எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே போகணும். இங்க ஒரு பெட்டிக்கார கம்பெனி கொடுக்கறத ஒழுக்கமாரே உன் பால் பாக்கெட்டு அந்த அப்புறம் என்னது என்ன பால் பாக்கெட் அந்த ஆளை பாருவேன். என்னலா என்னடாவா? இப்ப யாரா சர்க்கஸ் காட்டுற மாதிரி வந்து நிக்கிறான்? யாருன்னு தெரியலையா? தெரியலங்க. நீங்க யார வேணா இருங்க, எவ்வளவு வேணாருங்க. அதை பேசி நான் என்ன பண்றது? உங்களுக்கு புருஷனா ஒர்க் பண்ண வந்திருக்கேன் மேடம். ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க? ஆமா. நீங்க கள்ள புருஷனா? கள்ள புருஷனா கூட வச்சுக்கோங்க. நெஞ்சு வலிக்குது ப்ரோ. உனக்கு நெஞ்சு வலிக்குது சொல்லுடா. ஐயோப்பா அப்படி பேசாங்க. நாகரிகமா பேசணும். சபை இருந்து பேசு. சபை மருந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டு இருக்காங்க. சொன்னாங்களே தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல. அசிங்கம் பேசித்தான் பேர் வாங்கணும்னு கிடையாது. இன்னொரு விஷயம் கேளுங்க. அங்க தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நான் வந்து அசிங்கம் பேச மாட்டேன். அசிங்கம் பேச எனக்கு தெரியாது. அது நான் எந்தெந்த ஆளத்தை எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ஆளத்தை நான் பேச. ஐயோ உனக்கு அசிங்கம் பேச தெரியாதுன்னு சொல்லி சொன்ன முறையே உங்களை நீ எங்கடி ஓடுற உள்ள? ஆமாங்க. என்ன இந்த மாதிரி பெண்ணு கிடைக்கிறது எனக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அப்படியா? சரி இவ்வளவு பேசுறிய உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப என்ன பேசினா பேசு. நான் பேசி பாப்போம். என்ன படிச்சிருக்கேன்? நான் +2 முடிச்சிருக்கேன். 12வது. ஆமா. என்ன கேட்டா பதில் சொல்லுவீங்களா? கேட்டு பாருங்க. கேக்கட்டா? கேளுங்க. பசுமாடு நல்லா பால் கொடுக்கணும்னா என்ன போடணும்? புல்லு போடணும். முதல்ல மாட்டை கொண்டு போய் சென்னைக்கு போடணும். அப்படி கிறுக்கு முண்டை புல்லு போட்டா வாயிலே பால் கொடுக்கும். ஒரு மாடு 6 மாசம், ஒரு மாடு 3 மாசம். இல்ல எந்த மாடு முன்னாடி கண்டு ஓடும்? முண்டை எல்லா மாடு பின்னாடி போடா. எல்லா மாடும் பின்னாடி போடுவ. சரி இந்த நீ பொம்பளை தானே? இருங்க தொட்டு தொட்டு பேசாதீங்க. இல்ல நீ நான் கேட்க நீ பொம்பளை தானே? உனக்கு டவுட் ஆகும். அந்த பையன் நான் கேட்க நீ ஆம்பளை தானே? ஏன் உனக்கு தெரியாதாக்கும்? நீ தெரியாது. வாய்ப்பு கொடுத்து பாரு பிச்சு விட்டுருவேன். இந்த பெண்கள் பாவாடை கட்டுறதுக்கு என்ன வேணும்? நாடா வேணும். முதல்ல குண்டி வேணும். முடியும் இல்லாட்டி வலிக்கிட்டு போயிடும். சரி மூக்கு சிந்தை என்ன வேணும்? மூக்கு செளி வேணும். முதல்ல மூக்குல ஓட்ட வேணும். வாயில இருந்து. உனக்கு கல்யாணம் ஆகணும்னா யாரு வரணும்? என் புருஷன் வரணும். முதல்ல லூசு முண்டை நீ வயசுக்கு வரணும். உன்னை கூட்டு போய் சாம்பிராணியை விடுவாங்க. அதுக்குத்தான் அப்பயே சொன்னாங்க
ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 11:45 போட்டாலாம் டாப்பா. வாய்க்கு கீழே தொண்டு நீ ஓர பேசுற வாயமுறா பயமுறா மண்டை. மறுபடியும் சொல்லிட்டேன், அசிங்க பேசுறது எனக்கு பிடிக்காது. ஏங்க இப்ப தப்பா வச்சு பேசுறேன். நான் மண்டை தானே வச்சு பூ எடுத்து சொன்னேனா? அதே இல்ல 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 நம்மளால அந்த போல போகவே மாட்டோம்டா. ஒண்ணுமே சொல்லல சொல்லி வாய்ப்பாடு சொன்னது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டேடி. ஏடி கிறுக்குச்ச காலத்தி பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல நேரம் ஆகி போச்சு. உன்னை இல்லாட்டியும் உன் சக்கையை உரிச்சிருப்பேன் நேரம். பரவாயில்ல, மாமா வல்லரசு மாமா வேற வந்திருக்காங்க. அவங்க வந்து 3:30 வந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டாங்க. நாடகம் வெள்ளம் முடிக்க சொல்லிருக்காங்க. அதனால இந்த இடத்துல என்ன பண்றீங்க? என்ன வியாபாரம்? மாம்பழம். மாம்பழம். ஆமா, மாம்பழத்திலே பல வகை மாம்பழம் உண்டு. மல்கோவா, காசாலத்து, சேலத்து மாம்பழம், கிளிமுக்கு மாம்பழம். அதுல நீங்க விக்கிற மாம்பழம் எந்த வகை மாம்பழம்? மல்கோவா மாம்பழம். 1 கிலோ எவ்வளவு ரேட்ல விக்கிறீங்க? 1 கிலோ 50. என்ன விஷயம் கேளுங்க. எனக்கு 2 சீசன் முடிய போதுல. ஆமா, உங்களுக்கே கொஞ்சம் பார்த்து குறைச்சு தரேன். அப்படியா? எவ்வளவு ரேட்டு கொடுக்குறீங்க? 1 கிலோ 50 ரூபாய். நாங்க 1 கிலோ கொஞ்சம் ரேட் ரொம்ப அநியாயமா இருக்கு. கொஞ்சம் ஏங்க இது கம்மிங்க. 5 ரூபாய்க்கு நீ எல்லாம் கஞ்சம் பண்றச்சு. அப்படியா? சரி, உங்க வியாபாரத்தை சொல்லுங்க. இந்த அடுத்து சொல்றேன் கேளுங்க. மாம்பழ வியாபாரி. ஆமா, நான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வியாபாரம் பார்ப்பேன். அப்படி நீ பேப்பறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வியாபாரம் அவன் பழ வியாபாரம் தெரியுமா? புளியம்பழ வியாபாரம். புளியம்பழமா? ஆமாங்க. கொட்டை எடுத்த பழமா எடுக்காத பழமா? கொட்டை எடுத்த பழமும் நம்மகிட்ட இருக்கு, கொட்டை எடுக்காத பழமும் இருக்கு. அவங்கிட்ட கொட்டை எடுத்தது இருக்கு, என்கிட்ட எடுக்காம இருக்கு. அப்படியா? அதான் 2 பேர் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி வைப்போமா? அடித்தாவடி போட்ட உள்ள, அடிதாவடி போட்ட உள்ள, தங்கரையும் கொண்ட உள்ள, அடிதங்கரையும் கொண்ட உள்ள, அடி தை மாசம் பிறக்க தண்டி, அடி தை மாசம் பிறக்க தண்டி, தை மாசம் பிறக்க, அடி தை மாசம் பிறக்க தண்டி. உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே, அடி நான் உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே. அடி தாய்மாமே மகளே, என் தாய்மாமே மகளே, என் தளர்ச்சியான கொடியே, என் தளர்ச்சியான கொடியே, அடி தாய்மாமே மகளே, அடி தாய்மாமே மகளே, சிந்துஜா எடி தளர்ச்சியான கொடியே. தாவீங்க காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். அதனால உங்களை காதல் பண்றேன். காதல் பண்ணி கிட்டத்துல வாங்க, சும்மா வாங்க வாங்க. கிட்டத்துல வந்தாத்தான் எனக்கு ரொமான்ஸே வரும். முகரை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நெல்லி பூதியா போயிடும். அதனால கிட்டத்துல வாங்க. உங்களை காதல் பண்ணி, உங்களை கல்யாணம் பண்ணி, உங்களை கடைசி வரைக்கும். ஆமாங்க, அப்பதான் எனக்கு காதல் வரும். உங்களை எப்படி காதல் பண்றது தெரியுமா? எப்படி? ஆனா காதல் பண்ணு நான் சொல்றேன். நீங்க என்னை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நிஜமாவா? பிடிச்சிருக்கு. சத்தியமா? பிடிச்சிருக்கு. ஓ மேல சத்தியமா பிடிச்சிருக்கு. என் மேல சத்தியமா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சத்தியமா பிடிச்சிருக்குன்னு சொல்ற. சக்கரை பொங்கல். கடைசியில சத்தியமும் உங்க குடும்பத்துக்கே சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது தெரியும். அதனால உங்களை காதல் பண்றபடி போமா. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால ஹலோ ஹலோ எங்க அத்தை மகளா நினைச்சு உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? ஹலோ அத்தை மகளே,